இலங்கைக்கு இயக்கப்படுவது போல லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் தோணி போக்குவரத்தை வருடம் முழுவதும் நடைபெற மத்திய மாநில அரசுகள் உதவி நல்க வேண்டும் என தோணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோழர்கள் பாண்டியர்கள் ஆண்ட காலத்திலேயே தமிழகத்துக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடல் வழி வாணிபம் நடைபெற்றதற்கான சான்றுகள் உள்ளன. பாய்மர தோணிகள் மூலம் சரக்கு பரிவர்த்தனைகளும் நடைபெற்றுள்ளன. இன்று வரை இது தொடர்கிறது. தூத்துக்குடியிலிருந்து மிளகாய் வத்தல், வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருவாடு, சிமெண்ட், பீடி இலை, மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், ஜல்லி, மணல் உள்ளிட்ட பொருட்கள் தோணிகள் மூலம் மாலத்தீவு, லட்சத்தீவு, இலங்கை உள்ளிட்ட இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தூத்துக்குடி பழைய துறைமுகத்தை தங்கும் தளமாக கொண்டு வருடம் முழுவதும் தோணி போக்குவரத்து நடந்து வந்தது. 200 முதல் 450 டன் கொள்ளளவு கொண்ட இயந்திரமயமாக்கப்பட்ட 40 தோணிகள் மூலம் வர்த்தகம் நடைபெற்று வந்தது. நாளடைவில் சில காரணங்களால் 7-8 மாதங்களாக இந்த போக்குவரத்து குறைந்துவிட்டது. தற்போது 25 தோணிகளே இயக்கப்படுகின்றன. இந்த வர்த்தகத்தை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு பிரச்சனை அந்தமான் நிக்கோபார் தீவில் ஏற்பட்டனால MMD, அதாவது மெர்கண்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு தடை உத்தரவு போட்டு ரஃப் வெதர் காலத்தில் ஒரு வருஷத்தில் 5 மாதங்களுக்கு இந்த தொழிலை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதனால ரஃப் வெதரில் நாங்கள் போக முடியாதனால எங்களுக்கு ஒரு சப்ளை லிங்க் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரேடரும் இந்த 5 மாதத்தில் அவங்க வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நோக்கி போயிட்டாங்க. அதனால எங்கள் தொழில் பாதிக்குது. இலங்கைக்கு சுமூகமான காலநிலை நிலவும் காலங்களில் மட்டுமே தோணி இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆண்டு முழுவதும் இலங்கைக்கு தோணி போக்குவரத்து கடல் வாணிபத்துறை வாய்மொழியாக அனுமதி அளித்துள்ளது. விரைவில் இதற்கான உத்தரவு வர இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதேபோன்று மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் 12 மாதங்கள் தொழில் செய்யக்கூடிய அளவில் உருவாக்கி தர வேண்டும் என்கிறார்கள் தோணி உரிமையாளர்கள். இந்த சாகர்மலா ப்ராஜெக்டில் இதுக்கென்று ஒரு தனி தொகையை நமது கவர்மெண்ட் அதற்கு ஒதுக்கி எங்களுக்கு போர்ட் டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பண்ணி கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுக்கு துறைமுகத்தை மிக சிறப்பாக இந்த பழைய துறைமுகத்தை செய்து கொடுத்து அதன் மூலமாக இந்த சரக்குகள் அதிகமாக செல்லும் வகையில் தூத்துக்குடி இருக்கக்கூடிய வஉசி சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்டுக்கும் இதில் வருவாய் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கும் 12 மாதம் தொழில் செய்யக்கூடிய சூழல் உருவானால் இதனை நம்பியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் சீரடையும். புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ராஜன்.